ஹாய், நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹைட்ராலிக் ஆயில். ஹைட்ராலிக் ஆயில் இஸ் எ ஃப்ளூயிட். ஃப்ளூயிட்னா என்னென்னா ஒரு திரவம்னு சொல்லுவாங்க. ஃப்ளூயிட்னா அது காற்றும் ஃப்ளூயிடு தான், ஆயிலும் ஃப்ளூயிடு தான், வாட்டரும் ஃப்ளூயிடு தான். இந்த ஃப்ளூயிடுக்கு வந்து ஒரு நிலையான ஷேப் கிடையாது. இது நம்ம மோல்டன் மெட்டல், உருகிய மெட்டலும் நமக்கு வந்து ஃப்ளூயிடு தான். மெர்க்குரி ஒயிட் மெட்டல் சொல்லுவாங்க, ஒயிட் மெட்டல் சொல்லுவோம், அதுவும் நமக்கு வந்து ஃப்ளூயிடு தான். இந்த ஃப்ளூயிடில் டைப் ஒன்று தான் ஹைட்ராலிக் ஆயில். இந்த ஹைட்ராலிக் ஆயில் வந்து ஒரு மீடியமாக செயல்படுது பவர் டிரான்ஸ்ஃபர் த மெஷின். இந்த ஹைட்ராலிக் ஆயிலோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் கம்ப்ரெசபிள், இது கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. கெமிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டி, இது வந்து ரசாயனம், அது சுற்றுச்சூழல் வந்து எந்த பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்தது ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்னால் அதிகமாக ஃப்ளேம் பாயிண்ட் இருக்கும், ஃப்ளாஷ் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஃப்ளாஷ் பாயிண்ட் அதிகமாக 100 டிகிரியாக ஒவ்வொரு ஆயிலில் வந்து இருக்கும். அடுத்து ஃபோம் ரெசிஸ்டன்ட், அதாவது இன்னொரு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் ஈஸியாக, அந்த பபுள்ஸை ஈஸியாக வந்து அட்மாஸ்பியர் கூட போகிறக்காண்டி ஃபோம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த லோ வோல்டாலிட்டி ஆவியாகும், பெட்ரோலில் தான் வச்சு ஆவியாகும், பட் வந்து ஹைட்ராலிக் ஆயில் வந்து ஆவியாகுது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஹைட்ராலிக் ஆயிலுக்கு வந்து இருக்குது. ஹைட்ராலிக் ஆயில்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா மினரல் ஆயில், சிந்தட்டிக் ஆயில், பயோ பேஸ்ட் ஹைட்ராலிக் ஆயில்னு மொத்தம் இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. மினரல் பேஸ்ட் ஹைட்ராலிக் ஆயில் வந்து குரூட் ஆயில்னு எடுக்கிறது, கச்சா எண்ணெய் எடுக்கிறது. மினரல்னால் தாது இந்த மாதிரி கச்சா எண்ணெய்ன்றது வந்து எடுக்கிறது தான் வந்து மினரல் பேஸ்ட் ஹைட்ராலிக் ஆயில் வந்து. சிந்தட்டிக் ஆயில் தான் செயற்கையாக எடுக்கிறது வந்து சிந்தட்டிக் ஆயில். பயோ பேஸ்ட் ஹைட்ராலிக்கில் வெஜிடபிள் ஆயில், அனிமல் ஃபேட்ஸு இந்த இதெல்லாம் எடுக்கிறது தான் பயோ பேஸ்ட் ஹைட்ராலிக் ஆயில். சிந்தட்டிக் ஆயிலில் வந்து ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதாவது மைனஸில் கோல்டர் டெம்பரேச்சர்லையும் ஹையர் டெம்பரேச்சர்லையும் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் லிமிட் இருக்கும். அதனால் அதில் தெர்மல் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். அதில் சிந்தட்டிக் ஆயில் வந்து ரேட்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர்ட் டு த மினரல் ஆயில். இதோட லைஃப் வந்து சிந்தட்டிக் ஆயிலோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மினரல் பேஸ்ட் ஆயிலோட இந்த சிந்தட்டிக் ஆயில் வந்து நிறைய அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால அடிட்டிவ்ஸ் வந்து நிறைய இந்த ஆக்சிடேஷன் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கும், நிறையா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். இப்போ அது நார்மலாக இப்போ இன்ஜினுக்கே நமக்கு வந்து சிந்தட்டிக் ஆயில் ஊற்றுற இன்ஜினில் வந்து மினரல் ஆயில் வந்து ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட்டு மினரல் ஆயில் ஊற்றுற இன்ஜின் ஆயிலில் வந்து சிந்தட்டிக் ஆயில் ஊற்றலாம்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் ஹைட்ராலிக் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க? ரீசன்ஸ் ஃபார் ஹைட்ராலிக் ஆயில் யூஸிங். எதுக்கு ஹைட்ராலிக் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க? கூட தண்ணி யூஸ் பண்ணலாமே. ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைட்ராலிக் ஆயில் வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறவங்க வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஒவ்வொரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ வாட்டர்னே எடுத்தாங்க நம்ம வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது ஹையர் ப்ரெஷர் ஆகும்போது அது ஸ்டீமாக ஃபார்ம் ஆகும். ஸ்டீமு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டைமில் வந்து வாட்டரெல்லாம் யூஸ் பண்ணாங்க. பட் ஹைட்ராலிக் ஆயில் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறனால ஹைட்ராலிக் ஆயில் வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறது வந்து யூஸ் ஆகுது. இது லூப்ரிகேஷன், ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து ஹைட்ராலிக் ஆயில் வந்து யூஸ் ஆகுது. லூப்ரிகேஷன், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹைட்ராலிக் ஆயில் யூஸ் ஆகுது. அது கரோசன் ப்ரொடக்ஷன், துருப்பிடிக்காமல் இருக்கிறதுலையும் ஹைட்ராலிக் ஆயில் வந்து யூஸ் ஆகுது. சீல் காம்பேட்டிவிட்டினா இப்போ நார்மலாக வந்து ஹைட்ராலிக் ஆயில் வாட்டர் பண்ணால் சீலோட காம்பேட்டிவ்னா சீலில் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆயிரும். ஏன்னா அது வாட்டரோட விஸ்காசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இந்த ஹைட்ராலிக் ஆயில் வந்து ஒவ்வொரு விஸ்காசிட்டி என்ன ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த ஆயில் தான் ஊற்றணும். இப்போ 68 ஆயில் ஊற்றுற இடத்துல வந்து 32 ஆயில் ஊற்றக்கூடாது. ஊற்றினா ஆயில் சீல் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகும். அதாவது சீல் காம்பேட்டிவிட்டி வந்து ஹைட்ராலிக்கில் இருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரிக்கு. அது கண்டாமினேஷன் கண்ட்ரோல். மற்ற இப்போ வாட்டரே எடுத்தாலும் நமக்கு வந்து டிசால்வ் ஆயிரும். அந்த ஏதாவது வெளியே ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது உள்ளே வந்துச்சுன்னா, ஃபாரின் பார்ட்டிகல் டெப்ரிஸ் சேர்ந்த உதவி பதங்கள்லாம் உள்ளே வந்து அது டிசால்வ் ஆயிரும். பட் வந்து இந்த ஹைட்ராலிக் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். கண்டாமினேஷன் கண்ட்ரோல் ஈஸியாக வந்து அது கலக்காமல் மிங்கிளாகாமல் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறனால அதை ஃபில்ட்ரேட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். அதனால் இந்த ரீசன்ஸ்னால ஹைட்ராலிக் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ராலிக் ஆயிலோட ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா SAE, ISO, VG, AGMA இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. SAEனா சொசைட்டி ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ். இந்த சொசைட்டி ஆஃப் SAE வந்து 10W40, 20W40 இந்த மாதிரி இன்ஜின் ஆயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது Wன்னு வந்து விண்டரை வந்து குறிக்கும். இது வந்து இந்த டெம்பரேச்சரில் இவ்வளோ தான் விஸ்காசிட்டி இருக்கும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து. அடுத்து ISO இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். VGனா விஸ்காசிட்டி கிரேட். இது வந்து ஒரு மிட் பாயிண்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. மிட் பாயிண்ட் அதாவது 40 டிகிரி செல்சியஸில் இந்த விஸ்காசிட்டி வந்து இதாக இருக்கும். இப்போ ISO VG 36 ஆயில்னா அதோட 40 டிகிரி செல்சியஸில் விஸ்காசிட்டி வந்து 36 தான் இருக்கும். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது தான்
ஐஎஸ்ஓ விஜி. அடுத்து அக்மா இல்லை ஏஜிஎம்ஏ அமெரிக்கன் கியர் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் சொல்லுவாங்க. இது செட்ஸ் ஒவ்வொரு கியர் பாக்ஸ் ஆயில் கியர் பாக்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட். இப்போ கியர் பாக்ஸில் அதிகமாக ரொட்டேட்டிங் பார்ட்ஸில் இருக்கனால அது வந்து ப்ரெஷரை வந்து டெவலப் ஆகும். அந்த ப்ரெஷர் டெவலப் ஆகிறது எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் தாங்குறதுக்காண்டி ஆயிலோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மணிக்கு ஒரு ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஹைட்ராலிக் இல்லை அக்மா ஏஜிஎம்ஏன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைட்ராலிக் ஆயிலில் மெயினாக வந்து விஸ்காசிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த விஸ்காசிட்டினா ஹைட்ராலிக் மெயினான டேர்ம். இந்த விஸ்காசிட்டினா என்னென்னா ஒரு ஃப்ளூயிடோட ஃப்ளோவோட ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதா விஸ்காசிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹனி வாட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹனி வந்து கீழே போர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கீழே ஊற்றுற போது வந்து ஹனி மெதுவாக தான் விழுகும். பட் வாட்டர் வேகம் வந்து ஸ்பீடாக விழுகும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஹனியோட விஸ்காசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். வாட்டரோட விஸ்காசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். விஸ்காசிட்டி கம்மியாக இருந்தால் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து விஸ்காசிட்டியோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா சென்டிஸ்டோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சென்டிஸ்டோக்கு வந்து மில்லிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒன் ஸ்டோக் வந்து 0.01 மில்லிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட். இந்த விஸ்காசிட்டி வந்து டெம்பரேச்சர் பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஹையர் டெம்பரேச்சர் வந்து விஸ்காசிட்டி வந்து லோவாக இருக்கும். லோயர் டெம்பரேச்சர் வந்து விஸ்காசிட்டி வந்து ஹையாக இருக்கும். 40 டிகிரி VG46 ஐஎஸ்ஓ VG46 வந்து அதோட 40 டிகிரி செல்சியஸில் வந்து 46 சென்டிஸ்டோக்கு தான் இருக்கும். பட் 100 டிகிரி செல்சியஸில் வந்து 6.7 சென்டிஸ்டோக்கு தான் இருக்கும். அதேமாதிரி 68 ஆயில் வந்து 68 வந்து 40 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அடுத்து வந்து 100 டிகிரி செல்சியஸில் வந்து 8.6 சென்டிஸ்டோக்கில் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி வந்து டெம்பரேச்சர் ஏறும்போது வந்து அதோட விஸ்காசிட்டி வந்து கம்மியாகுது. 100 டிகிரி செல்சியஸில் பார்த்துருக்கும் போது அது கம்மியாகுது. அடுத்து வந்து இந்த ஆயிலெலாம் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து இதோட கண்டாமினேஷன் டெஸ்ட்டும் வந்து மெயினாக இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இப்போ வந்து ஆயிலே நம்ம மேனுவலாக பார்க்கும்போது வந்து இப்போ மில்கி வே அப்பீரியன்ஸில் வந்து ஹைட்ராலிக் ஆயில் நான் சொல்கிறது வந்து இந்த 46, 68 இந்த மாதிரி ஆயிலில் 32 இந்த மாதிரி ஆயிலில் வந்து மில்கி வே அப்பீரியன்ஸில் வந்து நுரையாக இருந்துச்சுன்னா அது வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மணிக்கு இந்த ஆயிலில் வந்து விசிபிளாக இருக்கான ஒரு மெமரேன் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு பென்சினை வந்து அதை ஹைட்ராலிக் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதை டைலூட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பீக்கரில் வச்சுட்டு கீழே வந்து ஒரு வேக்யூம் பம்ப் மூலமாக எடுத்துகிட்டு மெமரேனில் அந்த ஆயிலில் இருக்க டெஸ்டட் சாம்பிளில் இருக்க டெப்ரிஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து சேர்ந்த பாதைகள்லாம் வந்து இதில் வந்து மெமரேன் பேப்பரில் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். அது மூலமாக அந்த மெமரேன் பேப்பர் பார்க்கும்போது வந்து அது ஒரு கலர் அந்த பார்ட்டிகல்ஸ் மூலமாக பார்க்கும்போது வந்து ஹைட்ராலிக் டெஸ்டஸ் வந்து சின்ன டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ஆயில் டெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி டெஸ்டர்ஸ்லாம் வந்து எடுக்கிறது வந்து ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்ஸில் யூஸ் எடுப்பாங்க. ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் டெஸ்டிங் அண்ட் மெட்டீரியல்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அந்த டெஸ்ட்டில் எடுப்பாங்க. ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ் டு டிட்டர்மைன் த மெட்டீரியல் ப்ரெசென்ட் இந்த ஆயில். என்னென்ன மெட்டீரியல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ் மூலமாக எடுப்பாங்க. ஸ்பெக்ட்ரோனா லைட்டு ஸ்பெக்ட்ரம் ஸ்கோப் மூலமாக பார்த்துட்டு லைட் மூலமாக அது என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ் மூலமாக பார்ப்பாங்க. மெயினாக அந்த ஹைட்ராலிக் ஆயிலில் வந்து ஒவ்வொரு ஹைட்ராலிக் மிஷினரிஸில் வந்து இவ்வளோ தான் ஸ்டாண்டர்ட்ஸ் நேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நேஸ் வேல்யூ இவ்வளோ தான் ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 21, 19, 16 இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த கோடு வந்து என்னென்னா இப்போ வந்து இது வந்து மைக்ரோஸ்கோப்பிங்கில் தான் பார்ப்பாங்க. நேஸ் வேல்யூ வந்து 100 mm சாம்பிள் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒவ்வொரு எம்எல்ல வந்து மைக்ரோஸ்கோப்பில் எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வந்து ஒரு டெஸ்டர்ஸ் எடுப்பாங்க. டெஸ்டர்ஸ் வந்து ஒவ்வொரு எம்எல் 4 மைக்ரானில் சைஸஸில் எவ்வளோ இருக்குது, 6 மைக்ரான் சைஸஸில் எவ்வளோ இருக்குது, 10 மைக்ரான் சைஸஸில் எவ்வளோ இருக்குது, 14 மைக்ரான் சைஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு டெஸ்டர்ஸ் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 4 மைக்ரானில் வந்து ஒரு 80,000 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 24ன்னு டிஃபைன் பண்ணிக்குவாங்க. அடுத்து வந்து 6 மைக்ரானில் வந்து ஒரு 30,000 இருந்தால் அது வந்து 21. இந்த மாதிரி வந்து சின்ன ஒரு எம்எல்ஏ இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நேஸ் வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா லைட் மூலமாக என்னென்ன பார்ட்டிகல் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ் வந்து பார்ப்பாங்க. இந்த 46ல் வந்து 46, 32 இந்த ஆயிலில் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டர்ட் ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட் மூலமாக வச்சுப்பாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் தான் ஏஎஸ்டிஎம் D51185ன்னு.
டபிள்யூஎஃப் இது ஒரு ஸ்டாண்டர்டு. இந்த ஸ்டாண்டர்ட் மூலமாக நம்ம அந்த ஐட்டாலிக் ஆயில் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த ஐட்டாலிக் ஆயிலில் வந்து வியர் மெட்டல்ஸ் தான் வியர் மெட்டல்ஸ்ன்னு இருக்குது. வியர் மெட்டல் வந்து கண்டக்டன் இருக்கும். ஆயில் குரோம் இது அயான் குரோமியம் நிக்கல் அலுமினியம் காப்பர் டின் லெட் டைட்டானியம் இந்த மாதிரி மெட்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இப்போ மெட்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமாக செட்டன் லிமிட்டுக்கு மேலே இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த லைனில் இருக்க ஃபுல்லாக வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருவோம். சின்ன சீல்லாம் இருக்கும், அதை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி விட்டுருவோம். அதனால் இது செட்டன் லிமிட்டில் தான் இருக்கணும். இந்த டெஸ்டர்ஸ் மூலமாக அதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது பிக்யூ இண்டெக்ஸ் வேல்யூன்னு இருக்குது. பிக்யூ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பிலோ 25 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது வந்து பிக்யூ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிவிட்டு அதோட ஃபெர்ரஸ் மெட்டீரியல் என்னென்ன எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பர் மூலமாக எடுக்கிறாங்க. நம்பர் மேக்னெட்டிக் ஒரு நம்பர் 25 அந்த மாதிரி நம்பரிங் பண்ணி எடுக்கிறாங்க. 25க்கு வந்து அபோவ் இருக்கக்கூடாது. அப்போ அபோவ் இருந்தால் நான் யூஸ் பண்ணுற தகுதி இல்லாத ஆயில்னு சொல்லுவாங்க. அடுத்து பிக்யூ வந்து பார்ட்டிகல் குவான்டிஃபையர். இந்த பிக்யூ வேல்யூ 25 இதெல்லாம் சொல்கிறது வந்து 25 வந்து 46 ஆயிலுக்கு தான். அந்த ஒவ்வொரு ஆயில் இது வந்து 46 ஆயில். ஒவ்வொரு ஆயிலுக்கு வந்து ஒவ்வொரு லிமிட்ஸ் இருக்கும். பிக்யூ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து. அடுத்து கண்டாமினேஷன் சிலிக்கான் அந்த லித்தியம் வந்து அதிக கண்டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதுவும் செட்டன் லிமிட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து சிலிக்கான் அதிகமாக இருந்துச்சுன்னா மண் சிலிக்கான் அதிகமாக உள்ள இப்போ கண்டாமினேஷன்ஸ். அடுத்து அடிட்டிவ்ஸ் தான் நம்ம ஐட்டாலிக் ஆயில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கோம் தான் அடிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் கால்சியம் மாலிப்டினம் ஜிங்க் பாஸ்பரஸ் பேரியம் போரான் சல்ஃபர் இந்த மாதிரி அடிட்டிவ்ஸ்லாம் இருக்குது. இந்த மெக்னீசியம் வந்து இப்போ ஸ்லெட்ஜ் ப்ரொவன்சேஷன், அதாவது சகதி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து மெக்னீசியம் வந்து இதில் கண்டென்ட் வந்து இருக்கும். ஜிங்க் வந்து நமக்கு வந்து வியர் ஆகாமல், அது ஒரு லேயர் மணி ஃபார்ம் ஆகி வியர் மெட்டல் அந்த போகிற லைனில் வந்து வியர் ஆகாமல் நமக்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணுவோம். ஜிங்க் வந்து கால்சியம் வந்து கரோட் ஆகாமல் நமக்கு ப்ரிவெண்ட் ஆகும். கரோட் ஆகாமல் துருப்பிடிக்காமல் வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அடுத்து பேரியம் வந்து ரெஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். பாஸ்பரஸ் வந்து நமக்கு வந்து ஆன்டி ஃபோம் வந்து நுரை ஃபார்ம் ஆகாமல் நம்ம ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, விழுகும் போது ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது அட்மாஸ்பியர் எஸ்கேப் போகிறதுக்காண்டி ஃபாஸ்பரஸ் வந்து யூஸ் ஆகுது. இந்த சல்ஃபர் வந்து ரெடியூஸ் த மாய்ஸ்சர் கண்டென்ட், தண்ணியில் அதோட கலக்க விடாமல் மிங்கிள் ஆகாமல் யூஸ் ஆகுது வந்து சல்ஃபர். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்க அடிட்டிவ்ஸ்னால அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த அடிட்டிவ்ஸ் வந்து இருக்கிறது வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டு தான். இதில் வந்து இந்த ஐட்டாலிக் ஆயிலில் சம அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஐட்டாலிக் ஆயில் என்னென்னா VG 2, 3, 5 இந்த மாதிரி வந்து ஐட்டாலிக் ஆயில்ஸ் இருக்குது. இந்த ஐட்டாலிக் ஆயில்ஸ் ஸ்பெசிஃபைடு மெஷினரிஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஹை ப்ரிசிஷன் ஹை ஸ்பீடு இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து விஸ்காசிட்டி வந்து 2, 3, 5 ரொம்ப கம்மி. அது வந்து ஃபிக்ஷனை ரெடியூஸ் பண்ண அதில் வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அதனால் செட்டைன் மெட்டல் செட்டைன் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, மெஷினரிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து VG5 வந்து ஹை ப்ரிசிஷன் ஸ்பிண்டில் பேரிங்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. VG15, 22, 32 இதில் வந்து பவர் ஸ்டேரிங், ஏர்லைன்ஸ் FRL யூனிட்டில் வந்து FRLனா ஃபில்டர் ரெகுலேட்டர் லைன், இந்த கம்ப்ரஸர் ஏர்லைன்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 32, 46, 68லாம் 4 லிஃப்ட்டு இருக்க கியர் பம்பு, பிஸ்டன் பம்பு இந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. 46, 68, 90 இந்த மாதிரி கூட ஆயில் இருக்குது. 90, 150, 220, 460, 680 இந்த மாதிரி ஆயில் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி கிரேடுக்கு நிறையா இருக்குது. இது வந்து நம்ம வந்து VG ISOவில் தான் மட்டும் தான் அந்த சம் எக்ஸாம்பிள்ஸ் இதில் பார்த்துருக்கோம், அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இதில் VG22 இப்போ பார்த்தீங்கன்னா VG22ஓட மினிமம் ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்து 150 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டாலிக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் இருக்குது. ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்து ஓப்பன் கப் டெஸ்ட்டும் க்ளோஸ் கப் டெஸ்ட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்து எடுப்பாங்க. தேங்க்யூ, பாய்.